வெல்கம் டு யாழ்நிலா என்ஐஓஎஸ் அகாடமி. இப்போ வரப்போற ஏப்ரல் மே 2026 என்ஐஓஎஸோட எக்ஸாம் நடக்க போகுது, ரைட்? ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் இன்னைக்கு ஏப்ரல் 4 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இது ரிலேட்டடா. பட் கொஞ்சம் பேர் எப்படி இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால ஒரு டெமோ காட்டிடுவோமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எஸ்டிஎம்ஐ ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன், sdmis.nios.ac.in, ஓகேவா? எதர் நீங்க இப்படி பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதுல போயிட்டு எக்ஸாம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ், ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷன், அதுல ஹால் டிக்கெட் ஏப்ரல் மே 2026, கரெக்டா? ஸோ இதை கிளிக் பண்ணலாம் நீங்க. ஃபைன், இது ஒரு வே. இல்லைன்னா கூகுள் போங்க, கூகுளில் போயிட்டு என்ஐஓஎஸ் ஹால் டிக்கெட்டுன்னு அடிச்சிங்கனாலே ஃபர்ஸ்ட் லிங்க் அதான் வரும். ஓகே, ஸோ இதை எடுத்துக்கோங்க. என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களோட ரோல் நம்பர் இருக்கும் ஏற்கனவே, கரெக்டா? ஸோ அந்த ரோல் நம்பரை ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. 243501 ஓகேவா? ஸோ இதை நம்ம ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால என்னென்ன டீடைல்ஸ் இதில் செக் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நேம், ரோல் நம்பர் இருக்கும், ஃபாதர் நேம், மதர் நேம், எப்போ 10th, இப்போ 12th இருந்தால் எப்போ 10th பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஓகே, என்ன மீடியம், பெங்காலி மீடியமா, என்ன மீடியம் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ண மீடியம். இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து பெங்காலி எடுத்திருக்கிறாரு, ஸோ பெங்காலி மீடியம் இருக்கு. எக்ஸாம் சென்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல தான் நோட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து மேபி செகண்ட் டைம் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தா, 1 or 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு திரும்ப எழுதுறவங்களா இருந்தால் போன சென்டர் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஒரு தடவை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த எலெக்ஷன் போகிறதுனால ஒரு சில ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடக்கிற ஸ்டேட்டில் இதெல்லாம் மாற்றி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நல்லாவே. ஓகே, ஸோ அவ்வளோதான். சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, என்ன டைம். ஒரு சில எக்ஸாமுக்கு 2.5 hours இருக்கும், ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து 3 hours இருக்கும், ஒரு சில எக்ஸாம் 2 hours கூட இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸாமுக்கு என்ன டைமிங் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் எகெயின்ஸ்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகே. ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, லேர்னர்ஸ்க்கு வந்து 15 நிமிஷம் அடிஷ்னலாக கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 15 minutes வில் பி கிவன், ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் தரவாக ரீட் பண்ணுறதுக்காக. இது எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே மேக்ஸிமம் ஸ்கூல் எக்ஸாம்ஸில் கூட கொடுக்கறது தான். அதுக்கு தகுந்த மாதிரி, விச் மீன்ஸ் ஸ்டேட் போர்டில் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜஸில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி என்ஐஓஎஸ்லையுமே கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கேண்டிடேட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட் வச்சிருக்கணும், கூட ஆதார் இல்லைனா பாஸ்போர்ட் ஆர் பேன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோவோட இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது கேரிங் மொபைல் ஃபோன்ஸ், கேமரா, பேகு, கால்குலேட்டர், அந்த மாதிரி எந்த விஷயமுமே எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ள அலௌடு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தியரி எக்ஸாமினேஷன், ஓகே. ஸோ 1 hour பிஃபோர் வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? நோ லேர்னர்ஸ் ஹூ இஸ் லேட் மோர் than 30 minutes, 30 minutesக்கு மேலே எக்ஸாம் தொடங்கி லேட்டாக போகிற யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோ லேர்னர்ஸ் இஸ் அலோவ் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ஹால் ஆர் டேக் அவே த கொஸ்டின் பேப்பர் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் ஹாஃப் டைம் அலாட்டட் டு த பர்டிகுலர் பேப்பர். அந்த பேப்பருக்கு எக்ஸாம்பிள் 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வர முடியாது. 1.5 மணி நேரம், மினிமம் 1.5 மணி நேரம் முடியணும். 2 மணி நேரம் எக்ஸாமாக இருந்தால் 1 மணி நேரம் மினிமம் முடியணும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேஜராக செக் பண்ண வேண்டியது இதில் உங்களோட எக்ஸாம் சென்டர் பார்த்துக்கோங்க, டேட்டு கரெக்டாக, எக்ஸாம் சென்டருங்க இருக்கு, டேட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, எந்த டேட்டு என்ன இது அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ நல்லா பண்ணுங்க, ஓகே. ஸோ எஃபர்ட் நல்லா போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். என்ஐஎஸை பொறுத்த வரையும் கரெக்டாக தெரிஞ்சதுக்கு இல்லை ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸ் அங்கே எழுதி வச்சுட்டு வாங்க. எந்த கொஸ்டினையுமே வந்து அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. இது வேற ஏதாவது டவுட் இருக்குது, ஒரு சிலருக்கு டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில், ஓகேவா? ஸோ நாங்கள் உங்களுக்கு எடுத்து கூட கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ.